சொல்லிலிருந்து பிறந்ததாகும். ஹியூஜ் என்ற சொல் சூரிய நமஸ்காரம். இயற்கையின் முதல் கடவுளான சூரிய கடவுளுக்கு நாம் வணக்கம் செய்யும் முறையே சூரிய நமஸ்காரமாகும். உடல் இயக்கத்தையும் மூச்சையும் ஒழுங்குபடுத்தி செய்யும் முறையே சூரிய நமஸ்காரம். இது உடல் பயிற்சிக்கு ஆசனம் மட்டும் சூரிய கடவுளின் வெவ்வேறு பெயர்களை முழு அர்த்தத்துடன் சொல்லி செய்யும் போது நட்பு, பக்தி, சக்தி, ஆரோக்கியம், வலிமை, இறைவான பரமாத்மாவுடன் இணைக்கும் போன்ற நல்ல குணங்கள் வெளிப்படுகின்றன. சூரிய நமஸ்காரத்தில் சொல்லக்கூடிய மந்திரத்தில் ஓம்காரமும் ஹா என்ற சொல்லும் ரா என்று வரக்கூடிய விருட்சாசனம். ஒரு காலில் மரம் போல நிற்பதால் இது விருட்சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்த கால்களுக்கு வலு சேர்த்த சிறந்த பயிற்சி விருட்சாசனமாகும். வீரபத்ராசனம். இது போர்க்கடவுளான வீரபத்னாரின் உயர்நிலை தோற்றத்தில் அமைவதால் வீரபத்ராசனம் என்று அழைக்கப்படுகிறது. இது கால்களுக்கு வலு சேர்க்கவும் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் உறுதியை மேம்படுத்தவும் மிகச்சிறந்த பயிற்சி வீரபத்ராசனமாகும். புஜபீடாசனம். முழு உடலும் புஜத்தில் தாங்கும் நிலையில் அமைவதால் புஜபீடாசனம் என்று அழைக்கப்படுகிறது. கைகளை பலப்படுத்தவும் வயிற்று பகுதியை இறக்கமடைய செய்யவும் ஜீரண உறுப்புகளை செயல்பாடுகளை சீரமைக்கவும் உதவுகிறது. ஆகர்ண தனுராசனம். காதிற்கு அருகில் கை மற்றும் காலை கொண்டு வந்து வில்லினை இயக்குவது போல் தோற்றம் அமைவதால் இப்பெயர் பெற்றது. கால்களின் நீட்சி திறனை அதிகரிக்கவும் முகப்பொலிவை அதிகரிக்கவும் கண்களை பிரகாசமடைய செய்யவும் மிகச்சிறந்த பயிற்சி ஆகர்ண தனுராசனம். ஏகபாத சிரசாசனம். ஒரு கால் பாதம் தலைமீது இருக்கும்படி தோன்றுவதால் இப்பெயர் பெற்றது. கால்களின் நீட்சி திறனை அதிகரிக்கவும் முகப்பொலிவை அதிகரிக்கவும் வயிற்று பகுதியை இறக்கமடைய செய்யவும் மிகச்சிறந்த பயிற்சி ஏகபாத சிரசாசனமாகும். பக்காசனம். ஆசனத்தின் இறுதி நிலை கொக்கு பறவை போல தோற்றமளிப்பதால் இது பக்காசனம் என்று அழைக்கப்படுகிறது. கைகளில் வலு சேர்க்கவும் மன ஒருமைப்பாட்டை அதிகரிக்கவும் மிகச்சிறந்த பயிற்சி பக்காசனம். சக்கராசனம். உடல் சக்கரம் போல் அமைவதால் இந்த ஆசனம் சக்கராசனம் என்று அழைக்கப்படுகிறது. உடல் வலுத்தன்மையை முழுமையாக சீராக்கவும் தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளையின் பின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் சிறந்த பயிற்சி சக்கராசனம் ஆகும். சர்வாங்காசனம். உடலின் அனைத்து உறுப்புகளும் பயன்பெறும் வகையில் அமைவதால் இது சர்வாங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனத்தை செய்வதால் தைராய்டு சுரப்பி, கல்லீரல் நன்கு வேலை செய்ய உதவுகிறது. நீரிழிவு நோய்க்கு சிறந்த பயிற்சியாகும். அர்த்த சலபாசனம். ஆசனத்தின் இறுதி நிலை வெட்டுக்கிளியின் பாதி தோற்றத்தில் அமைவதால் இது அர்த்த சலபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனத்தை செய்வதால் கீழ் முதுகு தண்டு வலி, சயாட்டிகா போன்ற பிரச்சனைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சிறுநீரகம் நன்கு இயங்க உதவுகிறது. ராஜபோதாசனம். ஆசனத்தின் இறுதி நிலை புறாவின் தோற்றம் போல் அமைவதால் ராஜபோதாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆசனத்தை செய்வதால் உடலுக்கு முழுமையான வலுத்தன்மை கிடைக்கிறது. கூட்டு யோகாசனங்கள். யோகாசனத்தின் பயன்களும் மாணவர்களுக்கு உடலை தாங்கும் திறனை அதிகரிக்கும், மனதை உறுதிப்படுத்தவும் பயன்படுத்தும் பயிற்சியாகும். கூட்டு யோகாசனம் 1.
கூட்டு யோகாசனம் 2. கூட்டு யோகாசனம் 3.